அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சிக்காக கோல்டன் விசா திட்டத்தை ட்ரம்ப் அறிமுகம் செய்துள்ள நிலையில் உலகில் வேறு எந்தெந்த நாடுகளிலெல்லாம் இதுபோன்ற திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன என இப்போது பார்க்கலாம். வெளிநாட்டினருக்கு குடியுரிமை வழங்குவதற்கான கோல்டன் விசா திட்டத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிமுகம் செய்துள்ளார். 5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது 43 கோடியே 65 லட்சம் ரூபாய் செலுத்துவோருக்கு கோல்டன் விசா வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 10 லட்சம் பேருக்கு கோல்டன் விசா வழங்குவதால் $5 டிரில்லியன் அளவுக்கு 436 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த கோல்டன் விசா திட்டத்தை போல பல நாடுகளும் வேறு சில சிறப்பு விசா திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றன. ஐரோப்பிய யூனியன் நாடான கிரேக்கத்தில் 2.5 லட்சம் யூரோக்கள், அதாவது 2 கோடியே 27 லட்சம் ரூபாய் ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு செய்தால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கத்தக்க குடியுரிமையை பெற முடியும். இத்தாலியில் 2 கோடியே 27 லட்சம் ரூபாய் முதல் 18 கோடியே 18 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்பவர்களுக்கு குடியுரிமையும் ஐரோப்பாவின் ஷேங்கான் பகுதிக்கு விசா இல்லாமல் செல்வதற்கான அனுமதியும் கிடைக்கும். ஐக்கிய அரபு அமீரகத்தில் குறைந்தபட்சம் 4 கோடியே 75 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து கோல்டன் விசாவை பெற்றுக் கொள்ளலாம். கனடாவில் 2 கோடியே 5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்வோருக்கு சிறப்பு விசா வழங்கப்படுவதுடன் சீனா, ரஷ்யா, சிங்கப்பூர், பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணிக்கவும் அனுமதிக்கப்படுகிறது. செயின்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் நாட்டில் 2 கோடியே 18 லட்சம் ரூபாயும், செயின்ட் லூசியாவில் 2 கோடியே 9 லட்சம் ரூபாயும், கரிபியன் நாடான டொமினிகாவில் 1 கோடியே 74 லட்சம் ரூபாயும் முதலீடு செய்தால் குடும்பத்தினர் அனைவருக்கும் குடியுரிமை பெறலாம். தாய்லாந்தில் 16,84,000 ரூபாய் முதலீடு செய்தால் 20 ஆண்டுகள் வரை குடியுரிமை பெற முடியும். 1,28,000 ரூபாய் முதலீடு செய்தால் 10 ஆண்டுகள் வசிக்க அனுமதிப்பதுடன் வரிச்சலுகைகளையும் வாரி வழங்குகிறது. இந்தோனேஷியாவில் $10 மில்லியன், அதாவது 87 கோடியே 27 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து 10 ஆண்டுகளுக்கான விசாவை பெறலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.